வணக்கம். வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் போட்டுக்குங்க. அது நல்லா பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது செட்டிநாடு மீன் குழம்புங்க, நல்லா மணக்கிற மாதிரி இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் 1 கப்பு, பெரிய வெங்காயம் 1 கப்பு வேணுங்க. ரெண்டும் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் 1 கப்பு போட்டாச்சு. போட்டு ரெண்டையும் நல்லா வணக்கணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதில் பச்சை வெங்காயம் வாசம் இல்லாமல் நல்லா சவக்கிற அளவுக்கு நீங்கள் வறுக்கணுங்க. இதுக்கு பூண்டு வேணும், அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி வேணுங்க. பச்சை மிளகா 3 ஃப்ளேவருக்காக போடணும். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, பொன்னிறமாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போதைக்கு தக்காளியை நம்ம ஆட் பண்ணணுங்க. பூண்டும் போட்டு பூண்டு 10 பல் பூண்டு போட்டிங்கன்னா போதும். அது பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். ஏன்னா அது ஈரப்பதம் இருக்குது. அது போட்டதுக்கப்புறம் நமக்கு வதங்கி வராது. அதனால் இது நல்லா கலர் வர வரைக்கும் இது பண்ணிவிட்டு தக்காளி போட்டுக்குவோம். தக்காளியும் போட்டு தக்காளியும் நல்லா வணக்கணுங்க. பச்சையாக இல்லாமல் எல்லாமே சேர்ந்து இப்படி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து எண்ணெயிலே கரைஞ்சிடணுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதுக்கு தக்காளி வேகிறதுக்கு டைம் கொடுக்கணுங்க. நல்லா வெந்து அது நல்லா வதங்கணும். உப்பு போட்டிங்கன்னா தேவையான உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அதனால் உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். இதெல்லாம் வெந்து அப்படி குழஞ்ச மாதிரி வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு டிப்ஸுங்க. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி குழம்புகளுக்கெலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது அந்த உப்பு சேர்றனால டேஸ்ட்டும் கொடுக்கும். உப்போட கன்சிஸ்டன்சி நல்லா வதங்கிடும் உங்களுக்கு சீக்கிரமாக. அதனால் அதை உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அது கலர் கொடுக்குங்கிறதுக்காக அந்த ஆன்டிபயோட்டிக் அது. அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஏன்னா புளி ஊற்றுறதுனால 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். மல்லித்தூள் நம்ம 1 ஸ்பூன் போட்டால் போதும். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடணுங்க. அதுவும் இல்லாட்டி கார வாசடிக்கும், வெம்மலை வாசடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட சேர்த்து எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் புளி ஊற்றணுங்க. எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ராவா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட்டு இருக்காது. குழம்பு வாசமே வேறு மாதிரி ஆயிரும், மிளகாத்தூள் வாசடிக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே மிளகா மல்லியெலாம் நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சு, அந்த புளி நமக்கு இதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாலே ஊற வச்சு நல்லா அதை கரைச்சி வச்சுக்கணும். உடனே புளி கரையாது. அதனால் இந்த மாதிரி புளியெலாம் மீன் குழம்பு வைக்கிறோன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாலே புளியை ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டோம்னா ஈஸியாக கொஞ்சம் கரையும். உங்களுக்கு குழம்புல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அல்லாட்டி புளி உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால் புளியை முன்னாலே ஊற வச்சுட்டிங்கன்னா கரைச்சி இந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றி இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட
நல்லா கலக்கிவிட்டு கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவையானது தண்ணி ஆட் பண்ணணுங்க. இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கணுங்க. கொதிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குடித்து பார்க்கணும். உப்பு, காரம், நம்ம போட்ட புளி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லி. அப்போ நமக்கு அது எது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு தேவைன்னா காரம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை போதும் நல்லா டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா டேஸ்ட்டு பார்க்காம எதையுமே நம்ம வைக்கக்கூடாது குழம்புங்கிறது. அதனால் இப்போ தண்ணி எவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து அந்த வாசம்லாம் அப்போ தான் நல்லா போகும். போனால் தான் மீன் குழம்பு மணமாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அது குக் ஆகிறதுக்கு. எப்போதுமே சமைக்கையில் இஷ்டப்பட்டு சமைங்க. இது நல்லாயிருக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த டேஸ்ட்டு வரணும்னு நினச்சி நம்ம ஆசையாக பாசமாக செஞ்சால் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக. எரிச்சலாக பிடிக்காமலாம் சமைக்கக்கூடாது. இன்றைக்கி சமைச்சு சாப்பிடணும், மீன் குழம்பு சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையோடு சமைங்க, லவ்வோடு சமைங்க. சமையல் சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள் கொதிச்சிருச்சு. அந்த கொதிச்சதுக்கப்புறம் மீனை போடணும். மீனை போட்டு இது கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஆகி மீன் வெந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆயிடும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் மீன் குழம்புக்கு நீங்கள் எண்ணெய் நிறையா ஊற்றிங்க. நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா நிறையா ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா அந்த பிரிஞ்சு வரல நல்லாயிருக்கும். மீனை போட்டாச்சுங்க. நல்லா மீனை போட்டு கொதிக்க விடணும். அப்போ தான் மீனோட எசன்ஸ்லாம் இறங்கும். டேஸ்ட்டு நல்லா பக்கத்து வீட்டு அளவுக்கு வாசமாக இருக்கும் பார்த்துங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் செய்யுங்க. மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது அப்படி குக் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ் மீன் குக் ஆகிருங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னு வச்சுங்களேன் மீன்லாம் கரைஞ்சி ஓடிடும். வெறும் அந்த முள் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸு டைம் பார்த்துக்குங்க. அதுக்கு முடித்தோடனே இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் என்ன இறக்க போயில தான் நம்ம மீனை போடணும். ரொம்ப நேரம் நீங்கள் மீனை கொதிக்க விட்டிங்கன்னா மீனெல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்புறம் வெறும் முள் தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதுதான் பக்குவமான டைம். இறக்கி. நன்றி, வணக்கம்.